பொருளாதார ரீதியா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க. எனக்கு பணம் வர்றதுல நெறைய சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. குடுத்த பணம் வர்றதுலயும் நெறைய சிக்கலும், தடங்கலும் இருந்துகிட்டே இருக்குன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப எளிமையா ஒரு பரிகாரம் இருக்குங்க. உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகர் கோயில சூஸ் பண்ணிக்கோங்க. வளர்பிறை சஷ்டி திதி. வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி திதி நல்லா கவனமா ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும். வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி திதி அப்போ பன்னீர் வாங்கிட்டு போயிட்டு குடுத்து, அவருக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்க சொல்லி குடுத்துட்டு, நல்லா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு, 2 நெய் தீபம், சுத்தமான நெய் தீபம் வந்து சுத்தமான நெய்யா வாங்கிக்கோங்க. அங்க குடுக்குறதுல என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாம நல்ல சுத்தமான நெய்யா வாங்கிட்டு போயிட்டு, பிரார்த்தனை பண்ணிட்டு 2டே 2 நெய் தீபம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு யார் பணம் குடுக்கணுமோ, யார் மூலமா ஒரு சில பொருளாதார தடைகள் இருக்குன்னு நெனைக்கிறீங்களோ, அவங்கள மனசுல நெனச்சுக்கிட்டு இதெல்லாம் சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்களுக்கு மனசுல மாறி, உங்களுக்கு குடுக்க வேண்டிய பணத்த கட்டாயம் உங்களுக்கு குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, இல்ல நீங்க வேல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுல சிரமங்கள் இருக்குன்னா, இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது, நிச்சயமா உங்களுக்கு அதுல ஒரு பெரிய மாற்றத்த சந்திக்க முடியும். நீங்க இத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம். இதுக்கு நாள் கணக்குலாம் எதுவும் கிடையாது. நீங்க எப்பலாம் முடியுமோ, அப்பலாம் இத வளர்பிறை சஷ்டி திதியில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர, நல்ல மாற்றத்த உங்களால ஃபீல் பண்ண முடியும்.